20 வருஷம் கழிச்சு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐட்லிங் பாருங்க எப்படி இருக்கு இந்த ஜாமுன். பெருந்தலைவர் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த வண்டி வந்து பயன்படுத்தாமல் அப்படியே நிற்க வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2004 காமராஜர் ஐயா பற்றின ஒரு ஆவணப்படம் எடுக்கும்போது இந்த வண்டியை வந்து அப்போ யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி கணக்கு பண்ணாலும் இந்த வண்டி கடைசியாக ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2004. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த வண்டி வந்து பயன்பாட்டிலே இல்லாமல் இருந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பாராமல் நம்மக்கிட்ட வந்து நம்ம மடியில் வந்து விழும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அலாதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. அந்த மாதிரி விஷயம் தான் இன்றைக்கி பெருந்தலைவர் ஐயா காமராஜர் ஐயானுடைய காரை நம்ம வந்து இன்றைக்கி ரெஸ்டோர் பண்ண ஒரு விஷயம். இந்த ப்ராஜெக்ட் முழுக்க என் கைக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணி இந்த வண்டியை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என் தந்தை ராஜேந்திரவர்மா அவர்கள். அவர் வந்து சம்பாதிச்ச ஒரு நம்பிக்கை தான். நானும் அப்பாவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு அழகிரி ஐயா அவர்கள் போய் பார்த்து நேரில் போய் பேசும்போது ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, வர்மா உன்னை நம்பி இந்த வண்டியை கொடுக்குறேன், உங்கள் சன்னை நல்லபடியாக செஞ்சு இந்த வண்டியை வந்து பெருந்தலைவருக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லி ஆசீர்வதிச்சு வண்டி அமைச்சார். அழகிரி ஐயா எங்களுக்கு கொடுத்த ஒரு சேலஞ்ச் என்னென்னா, தம்பி இந்த ப்ராஜெக்டை உங்களை நம்பி கொடுக்குறோம், ஆனால் இந்த ப்ராஜெக்டை உங்களால் 30 நாளில் முடிக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. ஜூலை 15ஆம் தேதி வந்து பெருந்தலைவர் காமராஜர்னுடைய பிறந்த நாள். பிறந்த நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி உங்களால் வண்டியை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டார். அது என்ன ஒரு நம்பிக்கை வைப்புன்னு எனக்கு தெரியல. என் மனசில் தோணுச்சு, ஐயா எங்களால் கண்டிப்பாக முடியும், 15ன்றது 10ஆம் தேதி நாங்கள் வண்டியை கண்டிப்பாக கொண்டு வந்து சென்னையில் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு விண்டேஜ் கார் ரெஸ்டோர் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அது ரெஸ்டோரேஷன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த வண்டியினுடைய பழமை மாறாமல் எல்லாத்தையுமே புனரமைச்சு அதை வந்து அந்த வண்டியை வந்து ஓடுற கண்டிஷனில் ப்ரெசன்டபுளாக கொண்டு வந்து நிறுத்துறது தான் ஒரு ரெஸ்டோரேஷன். இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 15 வருஷமாக நாங்கள் வந்து விண்டேஜ் கார்ஸ் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பழைய காரை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு மினிமம் 10லேருந்து 1 வருஷம், அதாவது 10 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட ஆகும். ஏன்னா ஒரு பார்ட்டும் நம்ம வந்து கையில் செய்யணும், இல்லாத பார்ட்ஸை கையில் செய்யணும், கிடைக்காத பொருளை நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து தருவிக்கணும். இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் இங்கே இந்தியாவில் வந்து கிடைக்காத பொருட்கள் என்ன அப்படின்றத முதல்ல லிஸ்ட் எடுத்தோம். ஸோ அந்த லிஸ்ட் எடுத்து அதுக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து யூஎஸில் எங்கே கிடைக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி என்னோட கசின் கார்த்திக் அங்கே இருந்தார். அவரும் ஒரு ஆட்டோமோட்டிவ் எந்தூசியாஸ்ட். அவருடைய சப்போர்ட்டில் அங்கேருந்து எல்லா பொருளையும் நாங்கள் அங்கே யூஎஸ்லேருந்து சோர்ஸ் பண்ணோம். இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் பழமையான வண்டி. இது இன்னொன்று கிட்டத்தட்ட 40 வருஷமாக சரிவர யூஸ் பண்ணாத வண்டி. அப்போ இதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு, இந்த ஷோ பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ரஸ்ட் ஆகி துரு பிடிச்சி ஓட்டையாகி போன கண்டிஷன்லாம் இருந்தது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே என்னென்னா, இது வந்து ரா மெட்டல். இதுக்கு மேலே நம்ம வந்து இதை ரெஸ்டோர் பண்ணி மேலே பேஸ்ட்டு போட்டு நீங்கள் நிக்கல் பிளேட்டிங் பண்ண முடியும்னா முடியாது. இப்போ இந்த கிரில் எடுத்துட்டிங்கன்னா இந்த கிரில் நீங்கள் வந்து முழுசாக ஒரு காம்பனண்ட்டாக பார்ப்பீங்க. பட் இது நாங்கள் பிளேட்டிங் அனுப்பும்போது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 பீஸ் இருக்குது. ஸோ இந்த 25 பீஸை தனித்தனியாக பிரித்து எடுத்து அதை பிளேட் பண்ணாதான் அதனுடைய ஃபினிஷ் வந்து பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். ஒரு சில மிஸ் ஆன காம்பனன்ட்ஸ் நிறையா இருந்தது. டோரில் வர சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து கேரளாலேருந்து என்னுடைய பழைய டிங்கர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து கையிலே எல்லாத்தையுமே வந்து ஒரு 4 நாளில் வந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம். இந்த பக்கம் இந்த வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய எக்ஸ்பர்ட் டிங்கர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த டோர் எல்லாமே பிரித்து அந்த டோருக்கு கீழே போன அந்த பாட்டம் பீசஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்து புதுசாக பிராண்ட் நியூ பீஸ் போட்டு எங்கெங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கோ அந்த இடத்த எல்லாத்தையுமே
எல்லாமே புது மெட்டலை போட்டு ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடியே நம்ம பெயிண்டர்ஸ் வந்து அந்த டோரை வந்து பெயிண்டிங்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபெண்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபெண்டர் ஒர்க்கு வந்து டிங்கர் முடிக்கும் போது பின்னாடி பெயிண்டர் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ அந்த டோர் அவர் முடிக்கும் போது பின்னாடி பெயிண்டர் போயிடுவார். இது 30 நாளில் நம்ம வந்து பெருமைக்காக ஒரு ரெஸ்டோரேஷன் பண்ணுறோம், நம்ம பேருக்காக செய்கிறோம் அப்படின்றது இல்லாமல் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ரெஸ்டோரேஷனே நாங்கள் பண்ணோம். இந்த பிளேட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரித்தோம். இதில் பிளேட்டிங் எப்படி பிரித்தோம் அப்படின்னா, இப்போ இந்த டேமேஜ்டு காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பிளேட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மும்பையில் இருக்கார். ஸோ அந்த டேமேஜான காம்பனன்ட்ஸ்லாம் தனியாக மும்பைக்கு அமிச்சிட்டு ஓரளவுக்கு இங்கேயே நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியும்னு நினச்சது எல்லாமே ஈரோடில் வந்து பிளேட்டிங்க்கு வந்து அனுப்பிச்சி விட்டு, ஸோ வந்த 3ஆவது நாள் எல்லாமே இதெல்லாமே பேக் பண்ணி அந்தந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்சு, நீங்கள் மெட்டல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரெஸ்டோர் பண்ணிடலாம், செஞ்சிடலாம். இப்போ ரப்பர் காம்பனன்ட்ஸ் யூஎஸ்லேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணிடுறோம், லைட்ஸ் எல்லாமே யூஎஸ்லேருந்து சோர்ஸ் பண்ணிடுறோம். பட் கண்ணாடி, இந்த வண்டியில் இருந்த கண்ணாடிகள் எல்லாமே என்னென்னா ரொம்ப பழமையாயிருச்சு. அதில் வந்து நம்ம பழைய கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ரசம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா கண்ணாடியும் ரசம் போயிடுச்சு, ஒரு சில கண்ணாடி கிராக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கண்ணாடியை வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய சேலஞ்சு. ஏன்னா இப்போ ஃப்ளாட் கிளாஸஸ், இப்போ சைடில் வரக்கூடிய ஃப்ளாட் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து அந்த அளவு எடுத்து கட் பண்ணி நம்மளால் வந்து ஃபிட் பண்ண முடியும். பட் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய விண்ட்ஷீல்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெண்டு கிளாஸ். இந்த வண்டியினுடைய அழகே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெஸ்டோர் பண்ணலாம், அந்த கண்ணாடி வந்து புதுசாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வண்டிக்கு அழகு. ஸோ இதுக்கான ஒரு வெண்டாரை கண்டுபிடிச்சி ஸோ இந்த பழைய கிளாஸை கொண்டு போய் பத்திரமா அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இந்த வண்டியில் இருக்க ஒரிஜினல் கிளாஸ் மாதிரியே புது கிளாஸ் வந்து பெண்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி வாங்கணும். அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மட்டும் எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 20 நாள் டைம் ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கிளாஸில் வரக்கூடிய பெண்டு ஜாஸ்தி. ஸோ அந்த பெண்டு ஹீட் பண்ணி தான் அந்த கிளாஸை பெண்ட் பண்ணுவாங்க. அதை பெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸுக்கு மேலே அந்த பெண்டிங் ப்ராசஸில் உடஞ்சுது. ஸோ ஆனாலும் அவங்க வந்து விட்டு கொடுக்காம நம்ம இந்த மாதிரி பெருந்தலைவரனுடைய காரை நாங்கள் வேலை செய்கிறோன்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்காக அவங்க முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் 2 கண்ணாடியும் வந்து பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதை தாண்டி இதுக்கான பெயிண்டிங், எவ்ரி பிட் ஆஃப் திஸ் வெஹிக்கிள் இஸ் பெயிண்டட். நீங்கள் இந்த ஃபெண்டர் 2 கட்டினீங்கன்னா இந்த ஃபெண்டர் பானட்டு கம்ப்ளீட் வண்டியை பிரித்து இதுக்குள்ளே இருக்க எல்லா இடத்தையுமே நாங்கள் ப்ரைமர் பண்ணி ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பழைய பெயிண்ட் எல்லாத்தையுமே கையால் சுரண்டி எடுத்துட்டு ரீஸ்ப்ரே பண்ணி கிட்டத்தட்ட இந்த வண்டியை வந்து ஒரு ரஸ்ட் ப்ரூஃப் வெஹிக்கிளாக வச்சுருக்கோம். அண்ட் இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த வண்டி வந்து வாட்டர் ப்ரூஃப். இதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றியே வச்சிங்கனாலும் இதுக்கு கீழே தண்ணி இறங்காது. அந்த அளவுக்கு ஒரு ராக் சாலிடான ஒரு ரெஸ்டோரேஷனை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி நம்ம இன்னைக்கு ரெஸ்டோர் பண்ணால் குறைஞ்சது 20 வருஷம் இதனுடைய லைஃப் வரணும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு தான் இந்த ரெஸ்டோரேஷனே பண்ணோம். ஏன்னா இதில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, இந்த வண்டி திரும்ப போய் நிற்க போகிற இடம் வந்து சென்னை கோஸ்டல் ஏரியா. அந்த இடத்துல வந்து வண்டி வந்து துருப்பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. ஸோ வெளியில் மட்டும் நான் வந்து அழகாக இந்த வண்டியை வந்து பெயிண்ட் பண்ணி ப்ரெசன்டபுளாக பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பேனல்ஸ் எல்லாம் வந்து நான் ரஸ்ட் ப்ரூஃப் பண்ணல அப்படின்னா இந்த வண்டி திரும்ப வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். வண்டியினுடைய இன்டீரியர் நம்ம எடுக்கும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ஸின் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு தாங்கும், ஒரு லெதர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு தாங்குங்க. ஸோ அதை தாண்டி அது உழைச்சிருச்சு. ஸோ எல்லாமே ரொம்ப சிதலமடைந்த கண்டிஷனில் இருந்தது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்னைக்கு ஐயா இந்த வண்டியை எப்படி யூஸ் பண்ணாரோ அதில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் அதே ஒரிஜினல் அப்ஜெக்டிவில் தான்
உள்ளே இருக்க இன்டீரியரும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்க இன்டீரியரோட கலர் கோடு பெயிண்ட்லேருந்து எதுவுமே நாங்கள் மாற்றலை. அதே கலரை இன்னைக்கு இருக்க நியூ ஜென்ரேஷன் பெயிண்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி மட்டும் நிறுத்தக்கூடாதுங்க. அதை தாண்டி இந்த வண்டியை நீங்கள் ஓட வச்சு நிறுத்துறீங்கன்னா தாங்க அது சேலஞ்சு. அப்போ தாங்க உங்களோட சேலஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ற ஸ்பார்க்கை கொடுத்தது வந்து நம்ம ஆனந்த விகடன் முருகன் சார் அவர்கள் தான். இது வந்து நாங்கள் எங்களுடைய குழுவினுடைய வெற்றினா சொல்ல முடியும். எங்களுடைய டீம் எஃபர்ட்ஸ் தான். இந்த வண்டியினுடைய வேலை வந்து முழுமையாக முடிஞ்சு, உண்மையிலே நான் பேசும்போது கூட எனக்கு இப்போ கண் கலங்குது, முழுமையாக முடிஞ்சு இன்றைக்கி இந்த வண்டியை நாங்கள் இப்போ வந்து ஒரு ரோட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மேலேருந்து அவர் பெருந்தலைவர் தான் நம்மளை வந்து உண்மையிலே ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவேக்கனிங் ஆஃப் த லெஜெண்ட் அப்படின்ற மாதிரி இது ஒரு சிக்னேச்சர் ஹார்ன் இந்த வண்டியில் இருக்கிறத. இந்த வண்டியில் அன்னைக்கு பெருந்தலைவர் இருந்தபோது என்ன ஹார்ன் இருந்ததோ அதே ஹார்னை வந்து நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு அவேக்கன் திஸ் லெஜெண்ட் நவ். உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். போவோமா? ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதனுடைய எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ கமர்ஷியலாக வந்து ஒரு ரெஸ்டோரேஷன் பண்ணுறது வேறு. பட் நாங்கள் எங்கள் கம்பெனியில் நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு வண்டியுமே வந்து எங்களோட எமோஷ்னல் கனெக்ட் அண்ட் வைப் இருக்கும். ஸோ அந்த வைப் இல்லாத வண்டியே இருக்காது. அப்போ இந்த வண்டியினுடைய கனெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து காமராஜர் ஐயா கூட எங்கள் குடும்பமே ட்ராவல் பண்ணியிருக்கு. நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு கூட ஐயா வந்து தங்கிட்டு போன வீடு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு நன்றி கடன்ற மாதிரியும் சொல்லலாம். இது எப்படி எனக்கு வந்து சொல்கிறதுன்னு என்கிட்ட வார்த்தைகள் இல்லை. இப்போ பெருந்தலைவனுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு நாங்கள் விருதுநகர் நோக்கி பயணம் போயிட்டுருக்கோம். இப்போ தருமபுரி தாண்டி போயிட்டுருக்கோம். வழியில் யார் வந்தாலும் கண்டிப்பாக வண்டி நிறுத்துவோம், பார்க்கலாம்.